Friends, welcome to SAK Academy. நேற்று நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான ஓவர்வியூ பார்த்துருந்தோம். இப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா பைத்தான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் C++ எல்லாமே ஸ்டார்டிங்கில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பட் பைத்தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பைத்தான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பைத்தான் எல்லாருமே படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் டைமும் உங்களால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பைத்தானை லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பைத்தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஓவர்வியூ பார்த்துருந்தோம். ஒரு நம்ம ஹியூமன்ஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அந்த மாதிரி பேசுகிற மாதிரி மிஷினுக்கு மிஷின் லெவல் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ மிஷின் லெவல் லாங்குவேஜில் நம்மளால் கோட் எழுத முடியாது. நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் கோட் எழுதுவோம். அதில் தான் பைத்தானும் நமக்கு வருது. ஸோ பைத்தான் இன்டர்ப்ரிட்டர், அதாவது கம்பைலர் அண்ட் இன்டர்ப்ரிட்டர்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ C++C இதெல்லாம் உங்களுக்கு கம்பைலர் மூலியமாக உங்களுக்கு ஹோலாக அது ப்ரோக்ராமை ரீட் பண்ணி அதோட சின்டாக்ஸ் எரரை செக் பண்ணும். பட் இன்டர்ப்ரிட்டர் லைன் பை லைனாக தான் உங்களுக்கு எரர் இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணும். இப்போ ஒரு 3rd லைனில் எரர் இருக்குது அப்படின்னா அந்த எரரை நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் லைனுக்கே நம்மளால் போக முடியும். ஸோ இது ஒரு இன்டர்ப்ரிட்டர் லாங்குவேஜ். இன்ஸ்டாலேஷன் பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பைத்தான் இன்ஸ்டாலேஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் பைத்தானுக்கு வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட்ஸ் ஆப்ஷனில் போனாலே உங்களோட விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸ் சைடில் உங்களுக்கு காமிக்கும் எந்த வெர்ஷன் அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஃபஸ்ட்டு பைத்தான் இருக்கான்னு சொல்லி நான் கமெண்ட் ப்ராம்ப்டில் போய் செக் பண்ணுறேன். என்னோடய சிஸ்டமில் இல்லை. ஸோ அதனால் நாட் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு டவுன்லோடில் நான் ஒரு 3.12ன்ற வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இதை ரன் பண்ணுறோம் இப்போ 3.12 பைத்தான் 3.12 வெர்ஷனு. ஸோ எனக்கு செட்டப் ஃபெயில்டுன்னு வந்துடுச்சு. பிகாஸ் எனக்கு விண்டோஸ் 8.1 தேவை. பைத்தான் 3.12 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்கிட்ட விண்டோஸ் 8 தான். ஸோ அதனால் அதுக்கான ஓல்டர் வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். பைத்தான் 3.8 நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். 64 பிட் இது இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆட் பைத்தான் 3.8 டு பாத் அதுவும் நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. அடுத்து இப்போ செட்டப் ப்ராக்ரஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரியே கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு வந்துடும். ஸோ நம்ம அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு நம்ம பைத்தான் நம்ம இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, நான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் எடுக்கிறேன். ஸோ பைத்தான் அப்படின்னு சொல்லி அதில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது எனக்கு பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு லைன் டைப் பண்ணி பார்க்குறேன். பைத்தானில் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு லைன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். எஸ், எக்ஸிக்யூட் ஆகுது. ஜஸ்ட் இன்டர்ப்ரிட்டர் தானே. ஸோ லைன் பை லைன் நம்ம சும்மா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் இப்போ 5+5 6+7 இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பைத்தான் உங்களுக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய மெத்தடு. ஸோ நாளைக்கு நம்ம அனகோண்டா எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஜூபிட்டர் நோட் புக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.